காலை டிஃபன் இட்லி சாம்பார் வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது நான் சொன்னபடி மதியானத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம யோசித்து வச்சாச்சு. மதியானத்துக்கு இதை பாருங்கள், ஃபிஷ்ஷு தான் வாங்கியிருக்கேன். ஃபிஷ் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஃபிஷ்ஷை நல்லா கழுவி ரெடி பண்ணணும். வாங்க அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கறி கழுவி கெட்டுச்சு மீன் கழுவாமல் கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் மீனை நம்ம நல்லா கழுவணும். நிறைய தண்ணி ஊற்றி கழுவணும். சும்மா ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே நம்ம விடக்கூடாது. நிறைய தடவை தண்ணி ஊற்றி நல்லா அதை கழுவணும். ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா அலசி கழுவிட்டு அதை உப்பு போட்டும் நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணணும். அதில் இருக்க செதில்லாம் நல்லா போயிருக்கா அப்படின்றத நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அதில் நிறையா செதில் இருக்கும். நம்ம அந்த செதிலெல்லாம் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்கும். கழுவும் போதே நல்லா சுத்தமாக அதை கழுவி வச்சுக்கணும். நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நம்ம இந்த மீனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். சும்மா ஒரு தடவை கழுவிட்டு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. 2-3 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எத்தனை தடவைனாலும் நீங்கள் ஊற்றி அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுத்தது திரும்பவும் கழுவ போகிறேன். எத்தனை தண்ணி ஊற்றி கழுவுறோம் பார்த்துக்கணும். நிறைய தடவை தண்ணி ஊற்றி நல்லா அதை அலசி நம்ம தண்ணி சுத்தமாக வெள்ளை கலராக ஆகிற வரைக்கும் நம்ம அலசி எடுத்துக்கணும். மீனை கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த மீனில் மிளகாய்த்தூள், உப்புத்தூள், அப்புறம் மசாலா வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இருங்க எடுத்துகிட்டு வரேன். மிளகாய்த்தூள், உப்பு, அதில் ஃபிஷ் மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை போட்டு ஒரு 1/2 hour நல்லா போட்டு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம போட்டிருக்கிற மசாலா அந்த எல்லா மீன்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு ஒரு 1/2 hour நல்லா இது ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம். தேங்க்யூ.